ஏதாவது கொலையிலே ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது பாருங்க. அப்புறம் வச்சு அடிபட்டு உடஞ்சிருச்சு ட்ரோனு. ஏதோ சிக்னல் போடுறாங்க. ஜி உங்களை அங்கல இருந்து கண்ணாடி திருப்பினா எப்படி வண்டி போகும்? ஏய் சட்டி பாபு, வண்டி ஆடியோ ரெக்கார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. 125 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அதான் பாத்தீங்களா கூடால. ஏய் ஒண்ணு கடிக்கிறாப்ல சாயின்னு. Okay, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்சசரிஸ் காட்டுவேன். இட் மைட் பி குவைட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இட் இஸ் ரிலேட்டட் டு மோட்டோ பிளாக். டிஜே மைக் மினி வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. மோட்டோ பிளாக்ல செக் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போது அதை பாக்கெட்டில் போட்டிருக்கேன். டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பைக்கை செட் பண்ணுவோம். இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் நான் மைக்கை பாக்கெட்டில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். மைக்கை இவ்வளோ நேரம் வைக்கவே இல்லை. இப்போ தான் நான் மைக்கை இங்கே வைக்கிறேன் ஹெல்மெட்டுக்குள்ளே. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. மைக்கும் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இந்த ரோடு நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த பக்கம் போய் பார்க்கணும். எனக்கு ஆசையாக இருக்குது என்ன தான் இருக்குதுண்டு. ஏன்னா ஆஃப் ரோடுக்கு நல்ல சூப்பரான இடம் அது. பார்த்தீங்களா சேரும் சகதியமாக இருக்குது. சேரும் சகதியமாக இருந்தாலே ஹிமாலயனுக்கு ஜுலுன்னு இருக்குமே. போய் பார்ப்போமா? ரோடு எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியல. இந்த இதுக்கு ஸ்க்ரீனுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்விட்ச் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். தேவையில்லாத நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஏஓஜி ஸ்க்ரீனை வேறு மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஏஓஜி அவன் கொடுத்த மவுண்ட்டில் நான் போடலை. நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரோஸ்பெக்குன்னு ஒரு இது இருக்குது மவுண்ட்டு, அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். நல்லா தாங்க இருக்குது. ஆஃப் ரோடுக்கு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஹிமாலயன் 450 ஜிகுன்னு போகுது. அப்பா இதெல்லாம் மற்ற வண்டி எல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பு எலும்புலாம் உடஞ்சிரும். செமையாக இருக்குங்க. அது இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இது சோழிங்கநல்லூர் இருக்குல்ல, சோழிங்கநல்லூர் அந்த ஆர்டிஓ பைக்கெல்லாம் செக் பண்ணுற இடம். இங்கே ரெசிடென்ஷியல் வீடு இருக்கா என்ன, குடியிருக்கிற வீடெல்லாம் இருக்குது போலங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர ஒருத்தர் நாயோட நிற்கிறாரு. இப்படியே போனால் ஈசிஆர் ரோடு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். போய் தான் பார்ப்போமே, அப்போ தான் தெரியும் நமக்கும். ஏதோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இது ரோடு எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக நானும் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தன் இல்லைங்க. அவனா கத்தியை காமிச்சு திருநானா கூட அவ்வளோதான். அவன் கத்தியை வாங்கி திருப்பி அவனே தான் மிரட்டணும். ஐயோ நான் ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக என்னோட பர்சனல் யூஸுக்காக நான் ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரோனில் ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல. இதுக்கு மேலே ரோடு இருக்கு மாதிரி தெரியல. ஆனால் நம்ம வண்டி போகும். நம்ம வண்டி எல்லாமே அடிச்சுட்டு போகும். அட்ரா ராஜான்னு. ஆஹா ரோடு எப்படி இருக்குது தெரியுமா? அந்த ஷார்ட்ஸில் சொல்கிற மாதிரி சக்கத்தாக இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு 2 பேர் வண்டியை நிறுத்தி உட்காந்துருக்காங்க. யாருன்னு தெரியல. இதுக்குள்ளே இவ்வளோ பைக் நிற்குது. என்னது இது? ஏதோ ஃபேக்ட்ரி போலங்க. இது என்ன இடம் இது? இதுக்கப்புறம் மூடிட்டாங்க. போய் பார்ப்போம் நான் நடக்குதுன்னு. இவ்வளோ பைக் நிற்குது. भैया ईसीआर रोड है. ईसीआर रोड का कनेक्शन है. कनेक्शन है, बैक चलना पड़ेगा. रोड சூப்பராக இருக்குது, அதாவது ஆஃப் ரோடிங்க்கு. பட் ஆனால் கனெக்ஷன் தான் எதுவும் இல்லை. ஸ்பீக்கர் எடுத்து வச்சு பாட்டு கேட்க போகிறாரு போல் காலங்கத்தான் இல்லை பல்லு விலகாமல். எதுக்கு இங்கே கொண்டு வந்து பைக்கெலாம் இவ்வளோ பைக் நிற்கிது? யார் இருக்கா? எல்லாம் ஹிந்திக்காரங்க இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ட்ரோன் விட்டு பார்க்கலாம் இந்த ஏரியாவில் எப்படி ஓடுதுன்னு. நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. மைக் ஒர்க் ஆகலன்னொடனே ரொம்ப ஆப்செட் ஆகிட்டேன். கேமரா வச்சு அடிபட்டு உடஞ்சிருச்சு ட்ரோனு. இதுக்கு ஏதாவது ஒன்று ஒட்டணும். நம்ம பாட்டுக்கு ட்ரோனை பறக்க விட்டு ஏதாவது கொலையிலே ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது பாருங்கள். ஏதோ பணக்காரங்க ஏதாவது கொலைகளை பண்ணுறாங்க, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டா துரத்திட்டு நம்மள கொண்டுருவானுங்க. இது அந்த மாதிரி தான் இருக்குது ஏரியா. பார்க்கவே பயங்கரமாக. இது வேறு இந்த ட்ரோன் நின்று தொலையாது. ட்ரோன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா போச்சு? ஐயோ ட்ரோனோட இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அது எங்கேயோ விழுந்துருச்சு. அந்த உள்ளே தான் விழுந்துருக்கணும். இது பாரு எங்கே போய் விழுந்துருக்குன்னு. இது இப்போல்லாம் சமீபமாக ரொம்ப கலர் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இது எடுத்தாச்சு. திருப்பி ட்ரோன் ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இது சேஃப்டிக்கு இங்கே எங்கேயோ மாட்டிக்கலாம். செம்மையாக இருக்க இடம். ஐயோ காக்கா பிறந்தெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒன்று நினச்சோன்னா அதுக்கு மேலே பயங்கரமாக நடக்கும். ஆக்டிவ் ட்ராக்கு இது வேறு டக்குன்னு பக்கட் பண்ணதான் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குல்ல ஆஃப் ரோடிங்க. வண்டி வருதா பின்னாடி ட்ரோனு? சத்தமே இது இல்லை. ஆடா பாவமே, இது என்னங்க பெரிய தொந்தரவு பிடிச்ச வேலையாக இருக்கும்.
சே, அதுக்குள்ளே காக்கா வந்து அடிச்சிடும் போலியே. பாரு, என்ன சொன்னாலும் அது ரெக்கார்டு. இப்போ தான் நவுறுது. எதுவும் மிஸ் ஆயிடுச்சா? பேட்ரியில் ஆமாம் வந்துடு. பேட்ரி வேறு டவுன் ஆயிடுச்சு. நல்ல இடம், என்ன பண்ணுறது, கிடச்ச வரைக்கும் லாபம், அவ்வளோதான். நாளைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இஸ் அ சக்ஸஸ் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபெயிலியர். அதனால் நம்ம பாட்டுக்கு போகலாம். சரியா? இப்போ 360 கேமராவில் ஒரு வாட்டி ஆஃப் ரோடிங் எடுக்கலாம், பார்க்கலாம். கேமரா கீழே வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் இங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆப் கனெக்ஷன் இஸ் நாட் சப்போர்ட்டட் டியூரிங் குயிக் கேப்சர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியல. ஓகே, ஆனால் அது சூப்பர் ஏரியாங்க. இது ஆஃப் ரோடிங்க்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு பைக் நிற்கிது. எதுக்கு வருவாங்க காலங்கத்தால்? அந்த ஒருவேளை நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே தங்கியிருக்காங்களோ என்னவோ. ஒரு மாதிரியா இருக்குது ரோடு, டெசர்ட்டடா, பயமாக இருக்குது. அண்ணா ஈஸியாக ரோடு போகலாமா? மெயின் ரோட்டில் தான் போகணுமா? ஆமாம். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இப்படி ஒரு வழி இருக்குது போல். இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கோயில் கூட இருக்குப்பா. ஒரு அரச மரம், ஆலமரம்ன்றாரு. இப்போ வந்து மைக்கு இது திறந்து வச்சுருக்கேன், வைசர். இந்த ரோடு தான் நினைக்கிறேன். இப்படி போனால் ஈஸியாக ரோடு வரும் போல். வா, இந்த ரோடு சூப்பராக இருக்குது. பார்க்கெல்லாம் இருக்குங்க இங்கே, செமையாக இருக்குது. இப்போ வைசரை க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படியாங்கப்பா, இப்படி ஒரு ரோடா? கோடியிலே கொடுத்து வாங்கியிருப்பாங்க போல. ஒவ்வொரு வீடும் பாருங்களா, ஒவ்வொரு வீடும் 10 கிரவுண்டுக்கு இருக்கும் போல். ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு செக்யூரிட்டி இருக்கான். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. கோபிநாத் கார்டன்ஸ். ஆட்டாப்பா, இங்களா ஒரு வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியா? நீ பாருங்களேன் எத்தனை செக்யூரிட்டின்னு. சான்ஸே இல்லைங்க. இது ஏதோ பெரிய இது போல், அது என்னது கம்யூனிட்டி போல். அதான் ஒவ்வொரு பிளாக் மாதிரி அவங்க வந்து வெர்டிக்கலாக ஹரிசான்டலாக கட்டி வச்சுருக்காங்க. இது ஹரிசான்டலாக வெர்டிக்கலாக எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஓகே, டாகி நிற்கிது. டிஜே மைக் மினி வந்து ரொம்ப நேரமாக ஆனில் இருக்குது. நம்ம போயிட்டு வர வரைக்கும் சூப்பராக ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் டிஜே மைக் மினி ரெக்கார்ட் ஆகுறது. இதில் வந்து அமேசானில் ரிட்டர்ன் வர போட்டிருந்தோம். வாவ், கிரிக்கெட் இது கிரவுண்டு கூட இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? டெட் எண்டு அப்படின்னே போட்டாங்க. மக்கள் உள்ளே போய் கஷ்டப்படக்கூடாதுல்ல, என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம வந்து டார்கெட்டு எருமமோட தாண்டி அப்படியே போக வேண்டியதான். ஒரு சூப்பரான சக்கத்தான ரோட்டில் போய் நம்ம வந்து சக்கத்தான சேலஞ்சை முடிச்சுட்டு வந்திருக்கோம். வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் அப்படியே நம்ம போக வேண்டியதான் பாக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இஸ் ரூட் டு த நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர். இது ஆக்சுவலாக ஆஃப் ரோடு வண்டின்னு சொல்கிறதா இல்லை ரோட்டில் ஓட்டுற வண்டின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இதை பாருங்க, குட்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்பீட் பிரேக்கர், அதெல்லாம் சூப்பராக தூக்கி சாப்பிட்ருதுங்க. சான்ஸே இல்லை. ஏய் சட்டி பாபு, எங்கே வண்டி எடுத்துகிட்டு வர்ற ரோட்டுக்குள்ளே, ராங் ரோட்டில் அப்படின்னு கேட்க வேண்டிதான். இப்போ போய் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு காஃபி குடித்தா பசி அடங்கும்னு பார்த்தா நான் ஒரு புது செட்டப் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ஒர்க் ஆகுதான்னு தெரியல, பார்ப்போம். செனா இருக்குல்ல, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இந்த ப்ளூடூத் இருக்குல்ல, அதை வந்து இந்த 360யோட கனெக்ட் பண்ணலாமா அப்படின்றது ஒரு இது. நமக்கு தான் எல்லாமே சக்ஸஸ். ஆல்ரெடி நான் பேர் பண்ணி வச்சேன், கனெக்ட் ஆச்சு, வாய்ஸும் ரெக்கார்ட் ஆச்சு. பட் ஆனால் இது என்னங்க, இது MT19Dயா அப்படின்னா என்னது? நம்ம வண்டியில் நமக்கே தெரியாமல் ஒரு ப்ளூடூத் இருக்கா? அது என்னன்னு தெரியல. நான் அந்த ப்ரோஸ்பெக்டில் இதை கனெக்ட் பண்ணது செமையாக வந்து இதாகுது. அது என்ன சொல்கிறது, இந்த வைப்ரேஷன்லாம் அப்சர்வ் பண்ணுது. இது அப்படியே இந்த இது இருக்குல்ல, ஸ்பீடோமீட்டர், இந்த ஸ்பீடோமீட்டரோட சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. டக்கராக இருக்குல்ல, பாருங்களேன். இந்த மாதிரி வைப்ரேஷன், இந்த ஸ்லோ ஸ்பீடில் வைப்ரேஷன் அதுதான் வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகாது, வெர்டிகலாக வைப்ரேட் ஆகாது. டப்புன்னு வைப்ரேட் ஆகும்ல, இப்படி டப்புன்னு பள்ளமேட்டில் விட்டா அதெல்லாம் ஆகாது. அதுதான் இதோட ஒரு பெனிஃபிட். சூப்பராக போகுதுல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டோராவோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ என்னன்னா, ஒரு பசிக்கல, ஒரு மாதிரி அச்சக் அப்படி இருக்கு. நமக்கு ஒரு மாதிரி அச்சக்குன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா, டக்குன்னு ஒரு டீயை வாங்கி குடிச்சுக்கணும். இப்போ ஒன்றா போகிறானா போகலையா, வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து நம்ம தலையில் கொட்ட பார்க்குறானா என்னன்னு தெரியல. தலைவரே விடுங்க, பின்னாடி பேகை மேக்னெட்டில் தான் மாட்டி வச்சுருக்கேன். அவங்க போய் டீ கடை போய் சேர்றதுக்குள்ளே மேக்னெட்டில் இருந்து எல்லாம் காணா போயிடும் போல். அவனுக்கு ஏதோ கேமரா ஆக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏதோ பெரிய லெவலில் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க போல், ஏதோ ஷார்ட் ஃபில்ம் எடுப்பாங்க போல். போய் என்னன்னு கேட்போம். 74 பயங்கரமாக போகுதுங்க. திஸ் இஸ் சைக்கிளிங். இந்த ஏரியா ஃபுல்லாக சைக்கிளுங்க எடுத்துகிட்டு வந்து, வண்டியில் காரில் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு சைக்கிளில் போவாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அந்த பாக்கியராஜ் படத்தில் அவர் போகிறாருல, காலங்கத்தால் எழுந்திரிச்சு ஓடுவார். அந்த மாதிரி எங்கே
எங்கே ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு தெரியாது, ஆனால் ஓடுவாருங்க காலங்கத்தால். அந்த மாதிரி இவங்கெல்லாம் சைக்கிளில் ஓடுவாங்க, எங்கே ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு நல்ல ஏரியா, இங்கே வண்டி நிறுத்தினா நம்ம சூப்பராக ஏதாவது சாப்பிட்லாம். ஸ்நாக் மெட்ராஸ் கேஃபே. ஓ பைக் பயங்கரமாக இருக்குது. ஒரு சில நல்ல நல்ல பைக்ஸ்லாம் வந்துச்சு, நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா வேறு பைக் இல்லையா இன்னொருத்தவங்க இது, அதனால் அதை கேட்காம ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விட்டாச்சு. எல்லாரும் வந்து மோட்டோ டைனமிக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க சென்னையில், அது நல்லா இருக்கும்னு சொல்லி அதை போய் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த கோவளம் வரைக்கும் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வண்டியை வெளியே எடுக்கும்போது ஒரு புது அனுபவம் தான் கிடைக்குது. தம்பி சிக்னல் போட்டிருக்கான் தம்பி, இதான் மாயாஜால். சிக்னல் போட்டோம்னா நம்ம கிளம்பலாம். வா 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 வாட்டகருவாடு. இந்த ரோட் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஸ்க்ரீன் கனெக்ட் ஆகல? ஃபோனில் ப்ளூடூத்தில் ஏதாவது பிரச்சனையா என்னன்றே தெரியல. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்க்ரீனு கனெக்ட் ஆகி தான் இருக்குது, கஷ்டப்பாடு போட்டு மவுண்ட்லாம் பண்ண பிறகு ஒர்க் ஆக மாட்டேங்குது இது. ஸோ இப்போது இன்ஸ்டா 360 கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் இது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அன்னைக்கு வைஃபை ஆன் பண்ணோன்னா ஒர்க் ஆச்சு. ஆறா இவனுங்க இது ராங் ரூட்டில் வந்துட்டு இன்னும் கனெக்டே ஆக மாட்டேங்குது. இது என்ன வைஃபை வந்து இதுலேயே கனெக்ட் ஆகுது? இப்போ தான் கனெக்ட் ஆகுது. எல்லாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு சுவிட்ச் ஒன்று வாங்கி போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டா 360 X3ல மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், செனாவை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட செனாவோட ஆடியோ வருது. அப்புறம் வந்து நம்ம டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் 5ல வந்து மைக் மினியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே மைக் தான், மைக்காக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். மோட்டோ விலாக் வந்து டக்கராக போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதுதான் என்னுடைய இது அதான் வியூ. ஓகே, இப்போ என்னங்க எம்ஜிஎம்மே வந்துருச்சு, வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவோமே அந்த எம்ஜிஎம்மா இது? இப்போல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு ஹிமாலயன் பைக்கில். இதுதான் நல்ல ஹோட்டல். காலங்காத்தாலே வந்துட்டாங்க, லீவுண்டு ஒன்றா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்டா 360 X3ல வந்து செனாவை கனெக்ட் பண்ணி ஃபுல் வால்யூமில் வந்து இது ஃபுல் ஸ்பீடில் 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அவர் என்னடான்னா, நான் பீச்சில் போய் மண்ணில் வண்டி ஓட்டலான்னு நினச்சேன். அவர் வந்து வண்டி ஓட்டாதீங்க மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறாரு. பயமாக இருக்குது, ஏன்னா அங்கே மாட்டிக்கிட்டோன்னா நம்ம வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார், வண்டி வந்து இதில் மாட்டாதீங்க, கிராஸ்பார் வந்து இன்ஜினில் மவுண்ட் ஆகிருக்கு, அப்படி மவுண்ட் பண்ணக்கூடாது. மவுண்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இன்ஜின் தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும் அப்படின்றாரு. இந்த பாவி பசங்க ஸ்லைடரை தூக்கி இன்ஜினில் மாட்டி விட்டுருக்காங்க. ஓகே, இதான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, 90 கிலோமீட்டர் ஸ்பீடு. எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். புயல் வேகத்தில் போகிறேன்டா டே. இந்த கருமத்தை தூக்கி எதுக்கு மாட்டிக்கிட்டு அலையிறேன்னா, இந்த ட்ரோன் வைக்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்க, அதுக்கு தான் இது. இந்த பேக் டக்கராக பயங்கரமாக ரெடியாக எங்கேயோ போகிறாப்புல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க போல். இன்டர்செப்டரில் டாப் பாக்ஸ்லாம் மாட்டிட்டு போகிறாங்க. நமக்கு டாப் பாக்ஸ் மாட்டுறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அடிச்சு தூள் கிளப்புறாரு. ஒரு லெஃப்ட் வரும், அந்த லெஃப்டே காணாம். இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க தான் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கெல்லாம் டெஸ்ட் ரைட் பண்ணுறவங்க. அவங்க பயங்கரமாக ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் அசால்ட்டாக ஓட்டிட்டு போவாங்க வண்டியை. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லாம், பார்த்துக்கோங்க. அம்மா அவ்வளோ பெரிய ஆள். இங்கே தாங்க ஒரு இடத்துல இருக்கும் வண்டி. இந்த லெஃப்ட் எடுத்து போனால் சூப்பராக இருக்கும் ரோடு. ப்ரைவேட் பீச்சுக்கே போயிடலான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீச் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மாத்திரம் போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துடலாம். ஐ திங்க் இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன். அடப்பாவீங்களா, அடிக்கடி இந்த இது ஆஃப் ஆகுது, என்ன பிரச்சனைன்னே தெரியல. இப்போது பர்ஃபார்மன்ஸ் மோடில் வண்டியை போட்டிருக்கோம். இந்த பக்கம் போக முடியாது ஆக்சுவலாக, போனீங்கன்னா ரொம்ப மணலாக இருக்கும். மீன் வாங்கணுன்னா இங்கே வரலாம், காரணம் தப்புனா மரணன்ற மாதிரி இருக்குது ஏரியா. வீட்டுக்கு மீன் வாங்கலான்னு பார்த்தா அங்கெல்லாம் ஓட்ட வேணாம், இந்த ரோட்டில் ஓட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளால் மண்ணில் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதான்ட்டு. பார்த்தீங்களா, ஏறினோடனே வண்டி டயர் கிச்சுன்னு பிடிச்சிக்கிறது, காலை மேலேயே வைக்க முடியலங்க. ஐயோ, இந்த அவ்வளோண்டு மண்ணிலேயே நமக்கு இவ்வளோ பிரச்சனையா? இந்த வண்டியெலாம் எப்படி ஓட்டிட்டு வருவாங்க? எப்படி டயர் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, செம்ம பட்டன்ஸோடு இருக்குது. அதனால தான் இந்த வண்டி ஈஸியாக ஓட்டுறாங்க. ஃப்ரண்ட் வீல் ஸ்பீட் சென்சார் ஃபெயில்டான். அதுக்குள்ளேயுமா வண்டி மணலில் ஓடுது தம்பி, நமக்கு இது செட் ஆகாது. அதுவே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, அதுவே வருது, அதுவே எரர் வருது. ஃப்ரண்ட் வீல் ஸ்பீட் சென்சார் ஃபெயில்டுன்னு வந்துச்சுல, ஏன்னா நம்ம ஆக்சிலேட்டர் நிறையா கொடுக்குறோம், வண்டி வந்து நிறையா போகிற மாதிரி தெரியுது, ஆனால் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுன்றனால அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புது சொல்லுது. இது நமக்கு தெரிஞ்ச ஆஃப் ரோடிங் இங்கே தான், எவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும் போல். இப்படி ஏற்றி இப்படி இறக்கிடலாம். ஷோ டூ என்னடா பண்ணுற?
காஃபி குடித்தேன் ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது காஃபியில் ஒரு டீ குடித்தேன் காலையில் எந்திரிச்ச உடனே. இப்போ ஒரு காஃபி குடித்தேன், அது ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுது. வயிற்று எதுவும் பிரச்சனை பண்ணல, ஒரு மாதிரி வயிறுக்குள்ளே வந்து குழு 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 குழுன்னு இவ்வளோ வீடு கிட்ட கட்டி வச்சாங்கன்னா காற்று எப்படி வரும் ஊருக்குள்ளே? இன்ஜின் லைட் வேறு எரியுது பயங்கரமாக. ஐ திங்க் ஒரு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சரியாக போயிடுண்டு. நம்ம ஆளுங்க அப்போவே கிளம்புனாங்க, ஒன்றும் இங்கே தான் போயிட்டுருக்கானுங்க. இவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும். இன்ஜின் லைட் எரியுது, யார்கிட்டயா கேட்கணும், அதான் போய் கேட்கலாம். ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். 111 போகிறோம், பயங்கரமாக வின் நாய்ஸ் இருக்குது. நம்ம ஆளுங்க போனாங்கல்ல, அவங்கள போய் பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்ஸ்டா 360 X3ல வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. இப்போ 85ல வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இன்டர்செப்டர் 650, அது பின்னாடி போகிறது வந்து மீட்டியாட்டர் 650, அதுக்கு பின்னாடி போகிறது வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் புல்லட் கிளாசிக், அதுக்கு முன்னாடி போகிறது வந்து இது என்னது ராக்கெட்டு, ட்ரையம்ப் ராக்கெட்டு. சூப்பராக போகிறான். இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் இவங்களும் பைக்கர் கேங்ஸ்லாம் ஆயிடுவாங்க போல நம்ம ஊர்லேயும். எல்லாம் பக்கா கியர் பண்ணி. இது வேற இப்போ பிரச்சனை, இவனுங்கெல்லாம் ஸ்பீடாக பைக் ஓட்டுறானுங்கல்ல. இந்த ரேஸ் அதெல்லாம் அந்த ராயப்பேட்டா பிரிட்ஜ் மேல இப்ப நடந்துச்சு, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே வந்து நம்ம வந்து சேஃப்டி ஜாக்கெட் போட்டாலே ஹெல்மெட் போட்டாலே வந்து பயப்படுறாங்க. ஐயோ இவனுங்க ரேஸ் ஓட்ட போறாங்க போல அப்படின்ட்டு. உண்மையை சொல்ல போனா இந்த பைக் ஓட்டுறவனுங்க ரேஸ் ஓட்டுறவனுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டானுங்க. தலைவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா போயிட்டே இருக்காரு. நல்லா பேசினாரு மனுஷன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதனாலதான் அவர்கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்கிறோம். ரொம்ப தூரம் போறாங்க போல. பாண்டிச்சேரி போவாங்களோ. தலைவர் செம காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்காரு. அதாவது இன்டர்காம் எல்லாமே சூப்பரா இருக்கு அவரோடது. நம்மளோட ஜாக்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரைடிங் ஜாக்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கு. இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியாச்சு. பின்னாடி பைக் எதுவும் வரல. இப்போ அப்படியே செட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நான் எந்திரிச்சு நின்ட்டேன். அந்த ஃபுட் பேக் வந்து ரப்பர் ரிமூவ் பண்ணியிருந்தேன்ல, அதனால எனக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலா வந்து இது ஆகுமோ, இந்த ரப்பர் இது கால் ஸ்லிப் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருப்பேன். இப்போ கை வந்து பாத்தீங்கன்னா நான் எதுல வச்சிருக்கேன், கண்ணாடியில். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி வச்சு வண்டி ஜாலியாக போகுது. அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கேன். என்ன ஸ்பீடில் 71 போயிட்டு இருக்கு. 98 போனால் கூட வண்டி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. டிஜே மைக்கில் கண்டிப்பாக இன்ஸ்டா 1X3ல வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, அது முதல்ல எனக்கு ஷுவராக தெரியும். ஆஹா நின்றுருக்கான் எப்படியே கேட்டுருக்கலாம் நேரம். நம்ம வந்து எப்பவுமே அந்த க்ரூஸை வந்து 100ல ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். இது ராக்கெட் ட்ரையம்ப் ராக்கெட் 3 செம்மையா இருக்குல்ல. டயர் எப்படியும் ஒரு 10 இன்ச்சு இருக்கும் போலயே. நம்ம வீட்டு பெட் சைஸுக்கு ஒரு டயர் இருக்கும். வேற பிரவீன் த விளாகர் போல. மாமல்லபுரம் ஏய் ஒழுங்கா ஒரு இடத்துல உக்காரா, எந்திரிச்சு ஆடிக்கிட்டே இருக்க பாம்பு மாதிரி. மைக் ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? 100 km ஸ்பீட்ல போறோம். இப்போ க்ரூஸ்ல எந்திரிச்சு நின்று பார்ப்போமா? அவ்வளோதான். ஸ்டக் டக் டக்குன்னு வண்டி நிறுத்தவே மாட்டாங்க போலியே. பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வரைக்கும் போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நிறுத்தி அப்படியே கேட்டால் நல்லா தெரியும்னு பார்த்தேன். பயமா இருக்குல்ல. எதுக்கு இன்ஜின் லைட் எரியுது? ஏபிஎஸ் லைட் வேறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லா லைட்டும் எரியுது, சீரியல் லைட் மாதிரி கலரா. ஒரு ப்ளூல ஒன்று எரியுது, ப்ளூ ஆஃப் பண்ணியாச்சு. இன்ஜினோட பக்கத்தில் ஒரு டெம்பரேச்சர் லைட் ஒரு எரியுது. அனைத்து லைட்டும் எரிகிறது. தலைவா வண்டியை நிறுத்துங்க தலைவா, போய்கிட்டே இருக்கீங்களே எல்லாம். நிறுத்துனீங்கன்னா ஒரு சின்ன டவுட் கேட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு ஸ்டெடி ஸ்பீடு 80 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. மகாப்ஸ் வரைக்கும் போய் பார்ப்போம். எதுவும் செட் ஆகலைன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ சிக்னல் போடுறாங்க, என்னன்னு பார்ப்போம். முருகாற்றுப்படையில டிஃபன் சாப்பிட போறாங்க போல. ஜி உங்களை அங்கல இருந்து இது இன்ஜின் லைட் எரியுது. ஏன் இது இன்ஜின் லைட் எரியுது? ஏன் எரிஞ்சிட்டே இருக்கு? நான் பீச்ல மண் இருக்குல்ல, அங்க போனேன் உள்ள. I don't know what is the reason, like is it? And there is another, the triangle light is also on. This one don't worry because it's a regular one. Regular one, okay. Okay. Triangle la வந்து oil la okay. ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி பார்க்கலாம். There is not a big deal about it. That is separate one. Okay. Go water wash, all these things will go. Okay. On பண்ணீங்கன்னா சரியா ரீசெட் ஆகும் அவ்வளவுதான். ஓகே ஜி, ஓகே. அதான் அங்க இருந்து துரத்திட்டு வரறா. I don't want to disturb you, like. So I asked the RE manager, he's in that factory. He said don't worry sir, just go. Lot of accessories, is it? you do videography? Yeah, I like vlogging. Yeah. All right ji, thank you. See you, bye. அதான் அங்க இருந்து துரத்துன, சாரி.
இன்னும் லைட் எரியுது. முருகாற்றுப்படை நல்லா இருக்கும் போலியா ஹோட்டலு. லைட்டு போன படம் காணோம். இஸ் அஸ்கிங் லைக் ஆறா நீ இவ்வளோ கேமரா மாட்டிருக்கா, எங்களை ரெக்கார்ட் பண்றியா ஒன்ன ரெக்கார்ட் பண்றியான்னு கேட்டு போறாரு. ஓகே அந்த லைட் இப்போ போகாது போல, ஒரு வாஷ் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த படத்துல அஜித் சொல்ற மாதிரி கண்ணாடி திருப்பினா எப்படி நான் வண்டி போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. அதை மற்ற லைட்லாம் ஆஃப் ஆயிருச்சு, ஏபிஎஸ் லைட்டு இதெல்லாம் ஆஃப் ஆயிருச்சு, இன்ஜின் லைட் மாத்திரம் ஆஃப் ஆகுது. இருந்து நம்ம வீடுக்கு எவ்வளவு தூரம் பார்ப்போம். கோடு 33 கிலோமீட்டர் வந்துட்டோமா? ஐயோ வண்டி ஓட்டிட்டு 33 கிலோமீட்டரா? ஆச்சரியமா இருக்கு போங்க. இன்ஜின் லைட் வேற வந்துருச்சு, என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். ராம்கோ ஆடியோ வருதா என்னன்னே தெரியல. வந்த வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்ஸ்டா 1x3 மைக்லயும் இன்னும் இன்ஸ்டா 1x3க்கும் மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி அது ஒரு ஜிகுன்னு ஏதாவது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், பார்ப்போம். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது இதெல்லாம் சர்வ சாதாரணம். வண்டி ஆடியோ ரெக்கார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் உடனே மைக் எடுத்து அமேசான்ல ரிட்டர்னை போட்டு விட்டுருவோம் பாத்துக்கோங்க. தலையே ஒரு ஜிடிஐ ஏன்டா வாங்கணும் நீங்க வந்து தான் ஃபீல் பண்றாரு போல. இந்த அளவுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு. 125 கிலோமீட்டர்லாம் சும்மா அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணுவான். வர்கீஸ் சூப்பரா பண்றாடா டே வர்கீஸ். அதான் இந்த வர்கீஸ் 125 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். ரோட்ல வண்டி ஓட்டுறதே ஒரு ஜிகி தான். நம்ம பாட்டுக்கு ஒரு வந்தான் பாத்தீங்களா கூடால ஒருத்தான் தலை ஒரு எப்படி எடுத்தாரு தெரியுமா? சும்மா ராக்கெட் மாதிரி, ட்ரைம் ராக்கெட் மாதிரி வண்டியை வெளியே எடுத்துட்டு வந்தாரு தெருக்குள்ள இருந்து. ஏய் வண்டி வருது வழி விடு, அதான் பாத்துக்கோ வர்கீஸ். ஏய் ஆறாணி ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல போற. ஓஹோ கேமரா வேற பிடிச்சிருக்குமே நேரம். கேமரா அடிச்சு வச்சு பாத்தீங்களா பிளிங்க். ஓவர் ஸ்பீடுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதான் வர்கீஸ். லிட்டில் ஃபாக்ஸ் சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்டேன் வரணும்னு. தல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு தல, உன்னோட சேர்த்து என்னையும் கூட்டு போயிடுவாங்க. கேமரா பிடிச்சிச்சுன்னு ஆக்சுவலா நம்மள அந்த ஸ்பீட் கேமரா ரெக்கார்ட் பண்ணுச்சுன்னு ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளவு ஃபைன் ஒரு அமௌண்ட் 1000 ரூபாயில இருந்து 500 ரூபா போடுவாங்க. வைசர் திறந்து வச்சு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம். எப்படியே வாடியர் வருதுன்னு பாக்கலாம். வைசர் வச்சிருக்கேன், ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான் தெரியல, ஒண்ணுமே புரியல. இப்போ வைசர் மூடிட்டேன். மண்ணு பயங்கரமா அடிச்சிச்சு. 5.5 கிலோமீட்டர்ல லெஃப்ட் எடுக்க சொல்லுது நம்ம வர்கீஸ். 5.5 கிலோமீட்டர்ல லெஃப்ட் எடுக்க சொல்றாப்ல. வர்கீஸ் எதுக்குடா லெஃப்ட் எடுக்க சொல்ற? நேரா ஈஸியார் ரோட்ல போயிடலாம்டா. அதான் நம்ம வர்கீஸ் தப்பான ரூட்டு காட்டுறதுல ஃபர்ஸ்டா இருப்பாப்ல. எவனோ வண்டி ஓடுறதுக்கு நம்மளை தூக்கி வச்சு சாவடிக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னே புரியல. ஜிஎஸ் போகுது BMW. இந்த பக்கம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்காது, நிழலுமே இருக்காது. அதான் வர்கீஸ். வண்டி நிறுத்தி இந்த பக்கம் கேமராவை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். பல ரகத்தில் செல்ஃபி ஸ்டிக் வச்சுருப்போம் பார்த்துக்கோங்க. இப்படி மைக்கம்மா கேமரா மாட்டி நடாது அர்த்தம். வீலுக்குள்ள இப்படி விட்டுறலாமா? ஒரு மாதிரி எப்படி போகாதா? வர்கீஸ் என்னடா அப்படி பண்ற? இது யாரு? இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கேமராவுக்கு ஆயுசு என்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். கேமரா பயங்கரமா தீவிரமா நமக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நமக்காக கீழே ஒருத்தர் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கீழே வீடியோ பயங்கரமா வரணும்னு சொல்லி. அதனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். வர்கீஸ் அவரை கடிச்சு சாப்பிடாம இருந்தா ரைட்டு. வைப்ரேஷன்ல கலந்து இருந்து விழுந்துட போறாரு. எல்லாம் டைட்டா தான் போட்டிருக்கேன். பைக்ல பக்கத்துல வருவானுங்க சொங்கின்னு வந்து அடிச்சுட்டு போயிட போறானுங்க. கேமரா குளிர்ந்து கடந்து கொளுத்துது தான் வர்கீஸ். கழட்டிட்டா சூப்பராயிரும். ஓகே இப்போ நம்ம இதுல போட்டாச்சு. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. வர்கீஸ்க்கு மைக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூரியன் ஸ்டார்ட் கொடுத்தா கூட இங்கேயே நிக்கிறாப்ல. இவருக்கு நம்ம ஒரு வாட்டி சொல்லணும், சார் நான் இங்கே தான் போறேன் அப்படின்னு. இவர்கிட்ட ஸ்பெஷலாக சொன்னாதான் அவர் ரெக்கார்டை இது பண்ணுவார்ல. போனை தூக்கி உள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டில் இன்னைக்கு பூரி கிழங்கு செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வர்கீஸ் லெஃப்ட்ல எடுக்க சொல்றாப்ல. நம்ம ரைட்ல போற ஆளாச்சு ஒரு மாதிரி. சரி ஒரு நாள் இந்த பக்கம் போய் பார்ப்போம். வர்கீஸ் போங்க வர்கீஸ் அப்படின்னு தூக்கி வண்டி ஓட்டுவோம்ல. என்ன மேன் இவ்வளவு கேமரா மாட்டிருக்க அப்படிங்கிறாரு அவரு. ஒரு மாதிரி ஒரு ஜிகா பண்ணுவோம் சார். இது விளாகிங்லயே ஒரு புதுவிதமான விளாகிங் பண்றோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அவரு நம்மளை பார்த்து மிரண்டுட்டாரு. கேமரா பைத்தியம் போல, தோசை சைக்கோ மாதிரி கேமரா சைக்கோ போலதான் சின்ன சின்ன கேமராவா வாங்கி அங்கங்க மாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு வீட்டுல போய் அவங்க குழந்தைங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாரு. ராங் ரூட்ல வரானா, நான் ராங் ரூட்ல வந்தேனா? கண்டிப்பா நாம தான் ராங் ரூட்ல வந்திருப்போம். பாயிங்கன்னு ஒண்ணு கடிக்கிறாப்ல. சாயிங்கன்னு சட்டீர்னு அடிச்சாரு.
பொண்ணுக்கு. அது பொண்டாட்டியா பொண்ணான்னு தெரியல, திரும்பிக்கிச்சு. இப்படி ஒருத்தங்க கூட வந்தோமே அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம மைக்கோட பேட்டரி தான் என்ன லெவல்ல இருக்குன்னு தெரியல. கேமராவோட ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா இல்ல? ஆமா, ஆயிட்டே இருக்கு. என்னது 59 மினிட்ஸா? செமையா போயிட்டு இருக்குங்க கேமராவோட பேட்டரி. வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரே பேட்டரியில போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்க போய் எடுக்க சொல்லுது? அந்த பிரிட்ஜை தாண்டி ரைட் எடுக்க சொல்லுது. வா தலைவா, வா தலைவா, வா தலைவா. இந்த ரோடு ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்குங்க. இது இந்த ஓஎம்ஆர் ரோடு. ஓஎம்ஆர்லயே ஈசிஆர் பாளைய ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியாதது ஒன்றும் இருக்காது. அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எனக்கு புதுசாக இப்போ தான் தெரியும். இதை வந்து டக்கராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என் பசங்களோட காலேஜ் கூட இங்கே தான் இருக்கு. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் தம்பி. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறா. கேமரா எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. இன்ஸ்டா 1x3 ஆடியோ ரெக்கார்ட் ஆனால் நல்லா இருக்கும். டக்குன்னு கேமரா கீழே வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா? அங்கதான் இருக்கோம் நம்ம ஒரு பீஸ். அதான் நம்மளோட ஸ்டைலு. பார்த்துக்கோங்க, அடிச்சு தூள் கலப்புவோம். இந்த தார்காரன் பிரேக் அடிச்சா பாருங்க, அதான் அவனோட ஒரு பீஸ். லூஸ் மாதிரி. கோத்ரேஜ் அஷ்யூர்னா மெஷின் லேர்னிங்ல இவனுக்கு என்ன பண்றானுங்க? கோத்ரேஜ் அஷ்யூர்னு பில்டிங்க்கு பேர் வச்சிருக்காங்க. பில்டிங் அதுவா கட்டிக்கிறோமா? போங்க சார், வண்டியை கொஞ்சம் நவுட்டுறீங்களா? பெரிய வண்டியை கொண்டு வந்து வேகமா முன்னாடி நிறுத்திக்கிறீங்க. வீட்டுல வேற பூரி வெயிட் பண்ணுது. சீக்கிரம் போனாதான் கிடைக்கும். வண்டியில இருந்து ஜாமான கலட்டுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். என்ஃபீல்டு அது யோசிப்பாரு, யாரா சந்து பொந்துல எல்லாம் கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா வழி முத்திரம் விட மாட்டேங்கிறது. நம்ம அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். AGI மைக் மினி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. -12 கெயின்ல வச்சிருக்கேன். அண்டா நாங்கெல்லாம் காலங்கத்தால ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கேமரா மாதிரி விளாகா பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடுப்பாயிருவாங்க. இது வந்து எல்லாரும் ஆஃபீஸ் போற டைம், ஆஃபீஸ் போற ரூட்டுக்கு நம்ம மாத்திரம் சல்லிப்ப மாதிரி கேமரா மாட்டிட்டு விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடுப்பாக போகிறாங்க பாருங்க. மக்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. லூப் ரெக்கார்டிங் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். லூப் ரெக்கார்டிங் போட்டு பார்ப்போமா? இப்போ லூப் ரெக்கார்டிங்கில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங். இது 3 மினிட்ஸில் அதுவாக டிஜாங்கோ ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் லூப் ரெக்கார்டிங்க்கு எந்த சிம்பிளும் காட்டலை. என்னென்னவோ சொன்னாங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பழைய வீடியோ எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புது வீடியோ ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அபி வர்கீஸ் ஆஃப் ஆகலாம் நினைச்சாப்புல, அதுக்குள்ளே தூக்கிட்டேன் நான் டப்புன்னு கேர மாற்றி. அதனால வர்கீஸ் சமக்காண்டில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் நம்ம வண்டியை விட்டு எடுத்தோம். அப்படி ஆஃப் ரோடிங்கு நினச்சி போனது ஆஃப் ரோடிங் அமையாது. இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகிறது ஆஃப் ரோடிங் அமையும். பாருங்களேன், ரோட்டில் ஒரு இடத்துல ரோடு இருக்காது. எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருக்கும். பாருங்க, அவ்வளோ பெரிய பள்ளம் உண்டு. அம்மாடி பள்ளம் அவ்வளோ பெரிய பள்ளத்தில் வண்டி ஏறி இறங்குச்சு. வர்கீஸ் ஏறி இறங்கினாப்புல. வர்கீஸை ஒரு வாட்டி வீலிங் பண்ணி பார்க்கணுங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பாட்டுக்கு இப்படி இறங்கிடலாம். ஆனா பின்னாடி வருவாங்க, ஷாக் ஆயிடுவான். பையா தோடா ஓரம்போ. வர்கி சின்ன வர்கீஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. பேட்டரி 103ல போகுது வண்டி. ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஆஹாஹாஹா, உங்களுக்கு தெரியல ஒண்ணு. இவரு நம்மளெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு போறாராமா. அந்த கார்காரரு வழி விடாம போறாரு. நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட்ல தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அது அவருக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வர்கீஸுங்க. ஆமாம். இப்போ பார்த்தியா, இப்போ என்ன பண்ணுவா? இப்போ என்ன பண்ணுவீங்கோ? அட்டாக் பண்ணி போகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணாமாடா? என்னடா நீங்கள் வர்கீஸுக்கிட்டே வா. நாங்கெல்லாம் மோட்டோ விளாகர் பார்த்துக்கோ. என்னடா தெரியும் உங்களுக்கு? வண்டியை முறுக்குன்னுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்விக்கிக்காரர் ஒரு சோம்பல் முடிச்சுக்கிட்டு ஜாலியாக போறாரு. அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு உழைப்பாளி, நம்ம எல்லாம் கலைப்பாளி. அதனால நம்மளை பிடிச்சி எல்லாரும் திட்டுவாங்க. அதை கண்டுக்க கூடாது, பார்த்துக்கோங்க. திடீர்னு பஸ் ஒன்று கிடைக்குது. தலைவா வழி விடு தலைவா. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணலாம். காவேரி பஸ் பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டா டிரைவருக்கு லைசன்ஸே இல்லாமல் வண்டி ஓட்டுற டிரைவர் அத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி வண்டியை அவன்கிட்ட கையில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கையில் லைசன்ஸே இல்லை. அந்த நாய் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எதிரில் வந்தவன் குடிகாரன் தான். அந்த டிரைவரு வண்டியை இடிச்சதுக்கு அப்புறம் அந்த வண்டி இடிச்சிருக்குன்னு கூட தெரியாம அவன் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே போயிருக்கான். அடிச்ச வண்டியை தரையில அடியில வச்சு சர்றன்னு தரையில இழுத்துக்கிட்டேன். அது என்னாச்சு, தரையில வருஷம் அந்த வண்டி ஓட்ட அந்த பைக் ஓட்டின பையன், பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த பஸ் டிரைவர் மாத்திரம் எகிரி குச்சி எஸ்கேப் போயிட்டான். அந்த நாய் என்ன பண்ணலாம்,
நடு ரோட்டில் நிறுத்தி சுட வேணாம். இப்போ பாருங்க ஆஃப் ரோடு ஒரே டிராஃபிக்காக இருக்கா, நம்ம பாட்டுக்கு இப்படி பூந்து இங்கேயும் நம்ம இப்படி போயிடலாம். அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டோம்னா நம்ம வந்து சக்ஸஸ். நம்ம பஸ்ஸுக்கு முன்னாடி போக போகிறது. நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம சாகச வேலையெல்லாம் பண்ணியும் நம்ம இன்னும் இங்கே தான் இருக்கோம். நம்ம பஸ்ஸுக்கு முன்னாடி வந்தாச்சு. இந்த பேகை கழட்டி எங்கேயாவது போடணும். நம்ம அவ்வளோ கடுப்பாக வருது. என்ன பண்ணுறது, அந்த ட்ரோன் ரிமோட்டை வந்து மாட்டுறதுக்கு வசதியாக இருக்குது. அதுக்கு தான் இதை மாட்டிக்கிட்டாலே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு போங்கடான்னா ஸ்கூலுக்கு போங்கடா, படிச்சு பெரிய டாக்டராக இன்ஜினியரோ ஆகுங்கடா. பஸ் போகுதுடா டேய். அப்படி ஏறி இறங்கணும்னு வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தர் நிப்பாரு. வண்டி பிரேக்கை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான் இந்த வர்கீஸ். அதனால 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஒழுங்கா எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரை பண்ணிருங்க. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி மொக்க வீடியோ போடவே மாட்டேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மொக்க வீடியோஸ் நிறையா வேணும்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது யாரு வர்கீஸ் அடக்கி வைக்க பார்க்குறோம். அதுதான் வர்கீஸ். வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கு, ஆனால் வீட்டுக்கு போக முடியல. அதுதான் வர்கீஸ். வெளியே விடுங்காடு. எவ்வளோ அற்புதமாக வர்கீஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். நீங்கள் என்னடானா ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதில் ஒரு வீட்டில் போய் முன்னாடி வண்டி விடுறாங்க. பைத்தியக்காரத்தனமா ஒரு குச்சியை வேற ஏதோ மாட்டிருக்காண்டியாவான் அப்படின்னு சொல்லி அவர் மோட்டோ விளாக்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே மோட்டோ விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம செக்யூரிட்டிலாம் முறைச்சி பார்க்குறவங்க நம்மளை. நம்ம கூகுள் மேப் வந்து நம்ம மேப் வர்கீஸ் வந்து அரைவ்டுன்னு காட்டுறாப்புல. நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்ம வந்து சேர்ந்தாச்சு. எவ்வளோ நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்? 74 மினிட்ஸ்ன்னு காட்டுது. இந்த அளவுக்குலாம் ரெக்கார்டிங் பண்ணலாமா ஒரு கேமரா? அதுதான் வர்கீஸ். வீட்டு வந்து சேர்ந்தாச்சு. இன்ஜின் லைட் இன்னும் ஆனில் இருக்குது. வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருவோம். அதுதான் வர்கீஸ். முடிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. பைக்கில் பாக்கெட்டில் போட்டிருக்கேன். வண்டி சாவி எடுத்தாச்சு. கேமரா முஸ்டா 1x3 எடுத்தாச்சு. வேறு எந்த